ஸோ சஞ்சய் சாரை நான் மிஸ்கின் சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி காலச்சூரில் அவரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாங்க அவரோட மியூசிக் லைஃப்பை பற்றி. அண்ட் அவர் கர்நாடிக் மியூசிக்கில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு பெரிய கவுண்டர் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின அந்த ரிவ்யூ நான் படிச்சிருக்கேன். அந்த டைம்லேருந்து அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவரோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல, குறிப்பாக இளையராஜாவை பற்றி பேசுவதில் பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுவும் நீலம் பண்பாட்டு மையம் நம்ம நண்பர் ரஞ்சித், உங்களுக்கு ரொம்ப என்னுடைய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஹாப்பினஸ். லாஸ்ட் இயரே வந்து வாசுகி பாஸ்கர் ஃபோன் பண்ணார் என்னை வர சொல்லி, பட் அது தேதி ஏதோ சரியாக வரல. இந்த வாட்டி கூப்பிட்ட உடனே எனக்கும் ரொம்ப இதுவாக போச்சு. என்ன இருந்தால் நீ பெங்களூர் போயிருப்பேன், ஆனால் பட் தேங்க்யூ போகிறதா இல்லை உங்களுக்காக சொன்னேன், போகிறதா இல்லை, எப்படி இங்கே தான் இருந்தேன்னா. பட் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து இளையராஜா ஐயாவுடைய ஒரு பிறந்தநாளை கொண்டாடணுன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக யோசிச்சது தான். தமிழ் பிரபா, அப்புறம் வாசுகி பாஸ்கர் அண்ட் ராஜசேகர் அண்ணன் இருக்கார், சாலின் ராஜன் அண்ணன், சும்மா எல்லாமே சும்மா பேசி இருந்தப்போ நம்ம ஏன் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த பிறந்தநாளை கொண்டாடுறது அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும் இல்லை தெரியாது, இல்லை அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படிலாம் எந்த விதமான நோக்கமும் இல்லை. அப்படி துல்லியளவும் யோசிக்கவும் இல்லை. நாங்கள் அவர் வர வைக்கணும்னு கூட நாங்கள் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. அப்படி வர வைக்கிறதா இருந்தால் வேற ஒரு நிகழ்வுக்கு தான் வர வைக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு அழைக்க விருப்பம் இல்லை. ஆனால் கூப்பிடுறச்சே சொல்லுங்க. அப்படியா? என்னென்னா என்னென்னா இளையராஜாவுடைய மியூசிக் நம்ம வந்து சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம புரிஞ்சுப்போம், சில பேர் சினிமா இசையாக புரிஞ்சுப்போம். அண்டு மோரோவர் நம்ம சினிமா இசையாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய இசையில் அவர் நிகழ்த்திய நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனோம். அவரை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ, அவர் பாடல்களை நம்ம எப்படி ரசிக்கிறோமோ, மகிழ்கிறோமோ, எமோஷ்னலாக அதை ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி ரொம்ப ஆய்வு ரீதியாகவும் இன்டெலெக்சுவலாகவும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதோட வேல்யூஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அவர் இருக்கிறப்பவே இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நீலம் பண்பாட்டு மையம் முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்திட்டே இருக்கோம். இன்னும் ரொம்ப நல்லா கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நடந்த நான் சில செஷனில் நான் வந்தேன். அந்த செஷன் செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் மேடமோட செஷன் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவே அது இருந்தது எனக்கு. அவர் ஏதோ குறிப்பு தராரு சாருக்கு. அது அப்புறம். ஸோ எனக்கு அதான் சொல்கிறேன்னே, இப்போ அந்த மாதிரி இளையராஜா அவர்களை கொண்டாடுறது அப்படின்றது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய கடமையாக நம்ம வந்து பார்க்குறோம். வெறும் இசைஞானி மட்டும் கிடையாது, அவர் ஒரு முன்னத்தியர், அவர் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோடைய அவர் நடந்து போன பாதை மட்டும் இல்லை நமக்கு, அவர் நடந்து போகிறப்போ வெளிச்சமும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வெளிச்சத்தில் நடந்து நமக்கான வாழ்க்கையை தேடி கண்டடைஞ்சு அதில் இளைப்பாடுற ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாளை உங்களோட கொண்டாடுறதுல வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு தர்றது. அண்டு நிறைய பேர் நமக்காக நம்ம இன்வைட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பேசினாங்க. அண்ட் டிஜே பிளாக் உள்பட இந்த டெஸ்லா கணேசன் ஐயா இருக்கார், நிறைய பேர் செம்ம சூப்பராக இந்த நிகழ்வை வந்து நடத்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்டு வாசுகி பாஸ்கர், தேங்க்யூ வாசுகி பாஸ்கர். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஒரு இது பண்ணலாமா வேணாமான்னு டைலமெல்லாம் இல்லாமல் இது பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவில் பண்ணோம். அந்த வாசுகி பாஸ்கர் சூப்பராக இதை வடிவமைச்சிருக்காரு. அவருக்கு உதவிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தமிழ் பிரபா ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பிரபாவோட அந்த கவிதை வாய்ச்சார்ல, அது செம்ம பயங்கரமான கவிதையாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கு இளையராஜா அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் இப்போது எனக்கு எப்போ அறிமுகம் ஆனார்னே எனக்கு தெரியல. மேபி உதிரி பூக்கள்ன்ற படத்தில் வந்து நான் ஒரு பாட்டை கேட்டிருக்கலாம். நான் ரொம்ப வந்து ஜாலியான பாடல்களை விட இப்படி தான் நான் அவர்கிட்ட நெருங்கினேன். நான் ரொம்ப சென்சிட்டிவான சாங்ஸு, சென்சிட்டிவான ஃபிலிம்ஸ், மெட்டி ஒலி காட்டுடன் அந்த பாடல்கள் இதெல்லாம் நான் வந்து கேட்டப்போ புதுசாக இருந்தது சவுண்டு. ரெகுலராக நிறைய பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்போ இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இளையராஜாவுடைய பாடல்களை. அதோட மென்மை, குறிப்பாக மௌனராகம் படத்தில் வந்து என்னை பார்க்க வச்சது வந்து அந்த படத்தோட பாடல்கள் கூட கிடையாது, அந்த படத்தோடைய மியூசிக். இது பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் இருக்குல்ல, படம் முழுக்க பயங்கரமாக இருக்கும்.
எனக்கு தெரியாது, அது மணிரத்னம் படம்னு தெரியாது, அது என்னன்னே தெரியாது. ஆனால் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அவருடைய எல்லா படங்களும் அக்னி நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை நிறைய படங்கள் வந்து வித்தியாசமாக அவருக்கு மட்டும் வேறு மாதிரி கிடச்சிட்டே இருக்கும், மணிரத்னம் சாருக்கு மட்டும். அண்ட் இந்த மாதிரி பார்க்குறப்போ இளையராஜாவுடைய மியூசிக் அப்போ தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக அவர் கூட வந்து நான் கனெக்ட் ஆனேன். யுவன் சங்கர் ராஜா பாட்டை கேட்டால் லவ் வரும், இளையராஜா பாட்டு கேட்டால் அழ வரும். அது ஏன்னே தெரில. அது ஜாலியான பாட்டு கேட்டால் கூட அழ வரும் எனக்கு. அது இப்போ அரைச்ச சந்தனம் பாட்டை வந்து சொன்னாங்கல்ல, அவங்க கேட்டோடனே என் கண்ணில் தான் அப்படியே கண்ணீர் வருது. அது ஜாலியான பாட்டு தான் அது. பட் ஆனால் எனக்கு தெரில, அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த இசையோடைய அந்த பீக்கை ரொம்ப இயல்பாக மாற்றி, அது வந்து ரொம்ப இயல்பாக மாற்றி எளிய மக்கள்கிட்ட அப்படி கொண்டு வந்து சேர்த்தார்ல, எல்லாருடைய காதுகளுக்கும் சேர்த்ததில் அது ஒரு மிகப்பெரிய இசை புரட்சியாக அப்படின்னு நான் பார்க்குறேன். அது அந்த இசை புரட்சியை ரொம்ப எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் சொல்கிறாரு, நான் நடந்தாலே சாதனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. வா, அது வந்து உண்மைதானே. அவர் நடக்கிறது, நிற்கிறது, பார்க்கறது, வெறும் அந்த போஸ்டரே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கலாம்னு தோணுச்சு. அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ அந்த போஸ்டர், அந்த போர்ட்ரேட் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த அரைச்ச சந்தனம் பாட்டை வந்து அப்படி போடுறப்போ அப்படியே பயங்கரமாக இருந்தார். இது எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்ட்டு தான் அது. அப்படியே குப்பிக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே ஹார்மோனியங்களில் தொட்ட உடனே அப்படியே வெடித்து செதறி அது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படியே மியூசிக்கை. அண்ட் அது எல்லாருக்குமானதாக மாற்றினது. அது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு மியூசிக்கை வந்து அப்படி கொண்டு போய் சேர்த்தது. அது மாதிரி நிறைய வேலைகளை அவர் செஞ்சுருக்காரு. அந்த மாபெரும் இசைக்கலைஞனை நம்ம கொண்டாடுறது அப்படின்றது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல, கொண்டாடுறதில்ல நீலம் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. மைக்கை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. நான் அதான் ரஞ்சித் ஒரு கூட உட்கார சொன்னேன், ஒரு துணைக்கு இருக்கட்டான்ட்டு. நான் அங்கே நிறைய இளையராஜா பற்றி பேசியிருக்கோம், அதனால் அவர் இருந்தாருன்னா பெட்டராக இருக்கும். அவர் ஏதோ இசையை பற்றி நான் பேச போகிறேன், நான் சுபஸ்ரீ பேசினப்புறம் இசையை பற்றி யாரும் பேச முடியும். ஏன்னா அவங்க என்ன ஒன்றுன்னா, சுபஸ்ரீயை கூட நான் ஒரு 2 வயசு பெரியவன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு 8 வயசு அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ என்னுடைய ஞாபகம் வந்து காமதேனு தியேட்டர் வாசலில் ஃபஸ்ட்டு அன்னைக்கு போஸ்டர் பார்த்தேன், லெஸ் கார்னர். அப்போலேருந்து ஒரு 50 வருஷமாக என் கூட இளையராஜா இருக்கு, இன்னைக்கும் இருந்துருக்கு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ரொம்ப வருஷம் அவரை வந்து நேராக போய் சந்திக்க முடியும். அதுக்கு பல காரணங்கள். அதுக்கு வந்து காரணம் வந்து நான் தான், என்னுடைய ஒரு இயலாமைன்னு சொல்லலாம். 2024 தான் முதல்ல அவர் போய் சந்திச்சேன், நேராக பார்க்கணும். 2024 ஜனவரி 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி போன உடனே இப்படி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி ஆச்சு. இப்போ என்ன வேலை இருக்கா அப்படின்னாரு. இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தாங்க. உள்ளே வரீங்களா, விடுதலை 2 ரெக்கார்டிங் நடக்குது, ரீ ரெக்கார்டிங் இருக்கு. ஓ அப்படியே, சரி அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காந்தோம். அப்போது விஜய் சேதுபதி அந்த காட்டு வழியாக கூட்டின்னு போகிற சீன் நடக்குது. இவர் வந்து கார்டு கொடுத்துட்டே வர்றாரு, பரணி வாசிக்கிறாரு, அவங்க ப்ரோக்ராமர் வாசிக்கிறாங்க. இப்படி நடந்துருக்கு. ஒரு மணி நேரம் நானும் ஆர்த்தியும் உட்காந்துருக்கோம். அவர் இருக்காரு, பரணி ஒரு ப்ரோக்ராமர். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் இருக்கேனா இல்லையாங்கிறதே அவருக்கு தெரியாது. நானும் வந்து பெருசாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு செவரு மாதிரி தான் நான் உட்காந்துருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஆனால் அவர் செய்கிற வேலையை வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, அவங்க வச்சுட்டே இருக்காங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகிடும். அது முடிஞ்ச உடனே இப்படி திரும்பி பார்த்துட்டு, ஒரு சின்ன சாங் இருக்குது பாடுறீங்களா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஃபஸ்ட்டு டைம் ராஜா சாரை நேராக போய் பார்க்குறேன். நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை நீங்கள் சும்மா பாருங்க அப்படின்னு. காடுகா குங்கடம்பா கண்ணீர் குரல் கேக்குதா அப்படின்னு ஒரு லைன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இது வந்து காட்டில் பொறிச்ச பின்னாடி ஒரு குரல் கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு. அது வந்து ஒரு 4 லைன் தான், நீங்கள் இன்றைக்கே பாடிடுங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் அவர் ஃபோன்லேயே வந்து அப்படியே சொல்லிக் கொடுக்குறாரு. நான் அப்படியே பாடுறேன். அவர் ஃபோன்லேயே அதை ரெக்கார்ட் பண்ணி இதை அப்படியே ஏர் ட்ராப் பண்ணேன். அப்படி க்ளீனாக இருக்காது, இல்லை ரொம்ப விவரமாக இருக்காது. அப்படியே ஏர் ட்ராப் பண்ணுறாரு கம்ப்யூட்டரில். அதை வைப்பா அப்படின்ட்டு அவர் டைரக்டர் வருவார்.
வந்த உடனே ஒரு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் வெற்றிமாறன் உள்ள வர இது போட்டு காமிச்சு இதாக வச்சிருக்கேன். சரி அப்படின்ட்டு அடுத்தது பக்கத்து ரூமில் நெப்போலியன் இருக்கார், நீங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணுங்க சாங்கை, அது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ போனால் ரெக்கார்ட் பண்ண வந்தால் அதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டார், நானும் கிளம்பிட்டேன், முடிஞ்சு வச்சுறேன். இப்போ இந்த பாட்டு என்னாச்சு என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு செக்கு வந்தது எனக்கு, பணம் நேராக பேங்க்குக்கு வந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு ஒரு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை சார் அது வந்து அந்த பாட்டு நான் ராஜா சாரை வந்து பாருங்க. சரின்ட்டு போய் பார்த்தா இல்லை ராட்டர்டாமில் வந்து அந்த பாட்டை போட்டாங்க. சரி அதான் உங்களுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ அப்படியே ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு அப்புறம் வேற எந்த படத்துலையும் வரவும் இல்லை, ஆல்பம்லேயும் ரிலீஸ் ஆகலை. நான் சொல்கிறது தான் சாட்சி. யாருக்காவது வேணா வீட்டுக்கு வாங்க போட்டு காமிக்கிறேன். இதுதான் நடந்தது. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 20 days கழிச்சு திருப்பி ஃபோன் வந்தது. சார் இந்த மாதிரி ஒரு சாங் கேட்குறாரு சார். சரிட்டு போனால் திருப்பி விடுதலை 2 சார் அதான் முடிஞ்சுட்டே போட்டாங்க. இல்லை இல்லை அவர் இன்னும் செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, அது இன்னொரு 4 மாதம் ஆகும் போல இருக்கு, அதனால இன்னொரு பாட்டு கேட்டாரு நீங்கள் பாடிடுங்க. அவர் வெற்றிமாறன் உட்காந்துருக்காரு, நான் போர்ச்சையே காத்தால லிரிக்ஸ் சொல்றாரு. ஆமா சார் அதான் வேற என்ன எனக்கு தினம் அவர் நினைப்பு தான். வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறது, பின்ன எத்தனை வருஷமா கணங்கனமோ நினைச்சு படுத்துற பாடு. ஆமா சார் அப்படின்னு அந்த லைன் எனக்கு வரவே இல்லை. ஒரு 500 தடவை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பேஷண்ட்டான எனக்கு சொல்லி கொடுத்து பாட்டு நான் ஃபுல்லாக எடுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த பாட்டு வரல படத்தில். அவரே பாடிட்டார், அது என் குரல் வரல, அவரே பாடிட்டார். அப்புறம் சரி அது முடிஞ்சு ஒரு 4 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு ஃபோன் வந்தது. சார் விடுதலைக்கு இன்னொரு பாட்டு வருது சார், இன்னும் படம் முடியல. இல்லை சார் அது போயிட்டு இருக்கு. சரிட்டு போன உடனே ஒரு பாட்டு கொடுத்தாரு. பொறுத்தது போதும் பொங்கி எழு. ஆமா வராத பாட்டுக்கு பொங்கி எழாம என்ன பண்றது? அதுவும் அதாவது அவர் நமக்கு கொடுக்குற பாட்டெல்லாம் அவ்வளோ ஒரு பொருத்தமாக கொடுத்துட்டு வர. இவன் வந்து இந்த படத்தில் பாடணும், ஆனால் அவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, அந்த கோவத்தை இதில் கலப்பி விடுவோம். அவர் குரல் அது வரட்டும் அப்படின்னா சரி அதை பாடணும். ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி ஃபோன், சார் இன்னொரு சாங். அப்போ இந்த பாட்டு வேற யாரோ பாடி ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மனசில் வந்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லி கொடுத்து பாடி அந்த பாட்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 8 மாதம் ட்ராவலே வந்து விடுதலை 2 தான் எனக்கும் இளையராஜாக்கும் கிட்டத்தட்ட ஒரு திருப்பி அப்போ அந்த மனசில் பாடுறச்ச ஒரு நாளைக்கு இப்படி பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்தார். உள்ளே போயிட்டு பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் பள்ளி எழுச்சி அப்படின்னு அவர் எழுதின கவிதைகள் ஒரு 30 பாட்டுக்கள் அவர் எழுதியிருக்காரு. அதை எழுதிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இதை வந்து ராகங்களில் டியூன் பண்ணி கொண்டு வந்துடுங்க, நம்ம ஒரு ரெக்கார்டிங்காக பண்ணிடலாம் அப்படின்னு. சார் நான் என்ன சார் டியூனு, நீங்கள் தான் சார் டியூனு, நான் பாடுறவன் தான் சிங்கர். இல்லை அப்படி இல்லை, இது நீங்கள் உங்கள் பக்கவாத்தியத்தோட. ஸோ அவர் வந்து என்ன கச்சேரி ஃபார்மில் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அவர் அதை செஞ்சுருக்கு. சரின்ட்டு நான் வந்து போன உடனே எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம், அதாவது இந்த அழகே அழகு தேவதை அந்த பாட்டில் வந்து வர ஒரு மெலடியை வச்சு நான் வந்து ஒரு ராகம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்போவாது பாடணும் கச்சேரியிலன்ட்டு அதுக்கு திராவிட கலாவதி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இதை வந்து எப்போது ஒரு சமயத்தில் டியூன் பண்ணி கச்சேரியில் பாடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையலை, அப்படியே உட்காந்துருந்தேன். சரி இவர் சொன்ன உடனே இந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நம்ம இதில் தான் டியூன் பண்ணோம் அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்துட்டு போன உடனே வீட்டுக்கு போய் அவர் சொல்லி புக்கை கொடுத்து வீட்டுக்கு போனேன். ஒரு அரை மணி அப்படி சொல்லலை, அவர் மாதிரி நான் படிச்சேன். சாரி அந்த நினைப்புல சொல்லலை, பட் அன்னைக்கு உட்காந்து முடிச்சிட்டோம். ஒரு 2 பாட்டு பண்ணிட்டு உடனே அடுத்த நாளைக்கே போய் பாடி காமிச்சேன். ஸோ அவருக்கு பிடிச்சது. சரி நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார் எல்லாத்தையும் நான் முடிக்கல, நான் அப்படியே அப்பப்போ 2 பண்ணிட்டு வரேன், உங்களையே பார்த்த மாதிரி இருக்கும். இதை ஒரு சாக்கை வச்சு நான் வந்து அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி வந்துட்டு போகலாம். நான் மொத்தமாக பயிற்சி பாட்டு ஒரே நாளில் நீ ரெக்கார்டிங் பண்ணிட்டா நமக்கு அந்த இன்ட்ராக்ஷன் போயிடும்ல. ஸோ அது ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு எவ்ரி மந்த் போகும். ஒரு 6 மாதம் ஆச்சு. ஒரு 15 கிட்ட முடித்த உடனே சரி நம்ம ரெக்கார்டிங் போயிடலாம், அங்கே பார்த்துக்கலாம் பாக்கிடலாம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஆனால் ஒரு சமயத்துலையும் அதை வந்து நம்ம வந்து அந்த பாட்டு பாடி ஆரம்பிக்கிடுச்சு. அவர் கரெக்ஷன் சொல்லிகிட்டே வருவார்.
ராகத்திலேயோ டியூன்லையோ கை வைக்க மாட்டார். பட் அவர் எழுதின லிரிக் வந்து வெளிப்படுற மாதிரி சில லைன் மேலே போகிறது, கீழே போகிறது, இல்லை இந்த நோட்டில் நிற்கிறது, இல்லை அந்த நோட்டில் நிற்கிறது, இல்லை இப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் எடுத்து சொல்லி நீங்கள் இது இப்படி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிட்ட கொடுத்துட்டார். கடைசி நாள் அந்த ஒரு 14-15 பாட்டு முடிக்கிற அன்னைக்கு எப்படி என்னை பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்க்கலாம் போல தோன்றுறது. அப்பா நம்ம ஆசையே அதுதான். என்னடா வயலின் மிருதகத்தோட என்னை கச்சேரி பாட வச்சிட போறாருன்னு நான் நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கேன். இவர் உள்ள வந்தா தானே அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா நமக்கு என்ன அதுக்கு பெருமை இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அதனால அப்போ சொன்னோன்னே அப்பாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டெலாம் முடிச்சு 20 பாட்டு முடிச்ச உடனே ரெக்கார்டிங் வச்சுன்னு சொல்லிட்டேன். மிச்ச 10 அப்படியே நிற்குது. நான் ரெக்கார்டிங்க்கு போயிட்டோம். அவர் ஸ்டூடியோவில் இன்னைக்கு உட்காரணும். வயலின் மிருதகம் வந்துட்டாங்க. அவர் கூட்டணும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பாடிண்டே இருக்கிறச்சு அந்த 30 வந்து வேர்ஸ், அதாவது வெண்பா. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா வந்து இந்த 20 வந்து டியூனாக பண்ணிட்டு நம்ம வேலையை கம்மி பண்ணிக்கிறதுக்கு இந்த 10 வந்து சும்மா ராகமாக விருத்தமாக பாடி விட்டுடலாம், ஒரு தொகையிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது டியூன் பண்ணுறதுக்கு உண்டான வேலை கம்மி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு சார் விருத்தமாக பண்ணலாம். அப்போ நீங்கள் 30 விருத்தமாகவும் பாடி பாட்டாகவும் பாடிடுங்க அப்படின்ட்டு. டேடா இது இப்போ 60 பாட்டு பாட வச்சுட்டாரு. நான் எது அவர் அதுக்கு மேலே என்ன ஜாம்பவான் நினச்சேன். ஸோ அப்படி போட்டார். சரி சார் அப்படின்னப்போ ஃபஸ்ட்டு 20 ரெக்கார்டிங்கும் வந்து ஈச் ஃபஸ்ட்டு தொகையரா பாடும், அப்புறம் சாங்கா பாடுவார். நான் பாடி முடிச்சு அடுத்த பாட்டு பாடுறதுக்குள்ள அவர் அந்த ரூமில் வந்து இதுக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருவார். கூடவே சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்தது வேலை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸில் வந்து 15 டேஸ் கூட இருக்காது, 10 டேஸில் வந்து நான் வந்து 15 பாட்டு 10 ஒரு நாளைக்கு 2 பாட்டு 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிச்ச உடனே அவர் வந்து ஒரு 10-12 ஆன உடனே சஞ்சய் நீங்கள் மிச்ச 10 கொண்டு வந்துடுங்களேன் அப்படின்ட்டு. அதையும் உட்காந்து முடிச்சு அந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சு அவர் அப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி இப்போ ரெடியாக இருக்கு. எப்போ வேணாலும் அது ரிலீஸ் ஆகும். அந்த டீசர் கூட நீங்களாம் பார்த்துருப்பீங்க 2-3 மாதம் மாதிரி. அது ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து நிறைய இடங்கள்ல அவர் வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னார், இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். சில இடங்கள்ல வந்து அவரே சஜஸ்ட் பண்ணார். சில இடங்களில் நான் பண்ணி முடிச்சு ரெக்கார்டிங் ஆனப்புறம் ஒரு பாட்டு வந்து ரசிக பிரியா ராகத்தில் நான் பண்ணியிருந்தேன் டியூனு. அப்போ அவர் அந்த ராகத்தை கேட்டுட்டு இது பார்த்துட்டு எங்கேன்னு வந்தால் கூப்பிட்டு நீங்கள் உள்ளே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. அப்படியே ஒரு மைக்கை தூக்கி வச்சுட்டு இந்த லைனை வந்து இப்படி பாடிடுங்க அப்படின்ட்டு ஒரு சுத்திபேதம் பண்ணி அப்படியே பாடி காமிச்சு. எனக்கு எங்கே சா இருக்குன்னு கூட காதில் விழல. அவர் சொல்றது கேட்டு அவரோட சவுண்டையே நான் சாவா வச்சுன்னு பாடிட்டேன். அவர் தம்புரா, அவர் உடம்பே தம்புரா. அவர் சா பிடிச்சாருன்னா அது சாதம், அது வேற எங்கேயுமே போகாது. அதனால் அதை காதில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி ஓகே பண்ணேன். நம்ம பிச்சு கூட காதில் வாங்கிக்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி அவரும் ஸ்பீடில் இருக்கு. இப்போ வாங்க, இப்போ பண்ணுங்க, இப்போ பண்ணி எடியா பண்ணியா பறக்கும் அப்படியே. அது பண்ணி பிடிச்ச ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்டர் நடந்தது. அது திடீர்னு நான் எங்கேயோ ரெக்கார்டிங்கில் இருக்கேன், எனக்கு ஃபோன், நான் ஒரு பிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனில் பாடி அனுப்புங்க அப்படிங்கிறேன். இப்போ இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டார் இவர். இப்போ வெளியிலேருந்தே ஃபோனில், அதாவது அவர் எவ்வளோ மாடர்னாக இருக்காருங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். ஏன்னா பழைய கதைகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இது இப்போ நடக்கிற விஷயங்கள் இல்லையா, அதனால நான் அதை சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அவருடைய மியூசிக் வந்து எவ்வளவோ வருஷங்களாக நம்ம வந்து எல்லாரும் கேட்டுட்டு கூட ரசிச்சுட்டு நம்ம கூடவே இருந்துட்டு. அதாவது எப்படின்னா நம்ம தமிழ் சமூகத்திலேயே வந்து எந்த ஒரு ஆளுமையையும் இப்படி கொண்டாடி இருப்போமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகமா இருக்கு. நானும் யோசிச்சு பார்த்தேன். வள்ளுவர், பாரதியார், எம்ஜிஆர், இந்த மாதிரிலாம் பல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து ரொம்ப அவருடைய லைஃப் டைம்ல கொண்டாடிடுவோம். பட் ஆனால் இவர் மட்டும் என்னன்னா, இவர் செஞ்ச வேலையில இவர் என்ன ஆதாயம் எதிர்பார்த்தாரு? ஜனங்கள் நம்மளை கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிட்டு பண்ணாரா? இல்லை. அன்னைக்கு பண்றச்சே இந்த படத்தை முடிச்சாகணும், அந்த ப்ரொடியூசர் படம் சம்பாதிக்கணும், நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும், இதுதான் அவர் வேலை. அது பண்ணி முடிஞ்சு போன அப்புறம் நம்ம எல்லாரும் அவரை கொண்டாடுறோம். ஆனா அந்த நேரத்தில் அவர் அதை அப்படி நினைக்கல. அவருக்கு வந்து மியூசிக் தான். அவங்க சொன்னாங்க, ஒரே சாங்கில் வந்து வெஸ்டர்ன் வரும், ஃபோக் வரும். பூபாலம் இசைக்கம் எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். தூரல் இருந்து போச்சு. அந்த ஊத்துடைய மீட்டுக்கெல்லாம் முன்னாடியே 81, 82 அவர் அதை பண்ணிட்டு போயிட்டார். அது அவர். ஆனால் அவருடைய ஒரு வாசிப்பு வந்து படிப்பு, உழைப்பு அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக வெளியில் யாரும் பேசுறது இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் யார்கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறார். சார் முதல்ல வந்து லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணவா? நம்ம எல் வைத்தியநாதன் ஃபாதர். ஆமாம் சார், எல் வைத்தியநாதன் ஃபாதர் தான். நானும் அவர்கிட்ட ஒரு 4 வருடம் கற்றுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. ஆமாம் சார், நம்ம 2 பேரும் ஒரே சிஷ்ய பரம்பரை அப்படின்ட்டு. இதான் ஒரு சான்ஸ் அடிச்சு விடுவோம் அவர்கிட்ட. அதெல்லாம் அவர் நல்லா ஸ்போர்ட்டிவாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பார்.
ஸோ அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து முதல்லேருந்து, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சாமி, அதுக்கப்புறம் டிவிஜி சார். ஸோ அது அண்ட் எல் வைத்தியநாதன் வந்து வயலினிஸ்ட், அவர் மியூசிக் கம்போசர், ஜி கே வெங்கடேஷ் அசிஸ்டன்ட். அவர் வந்து கர்நாடிக் வயலினிஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ரெண்டுமே அவர் கூடவே இருந்திருக்காரு. அப்போ வைத்திக்கு ஃபுல்லாக சப்போர்ட்லாம் ராஜா சார். ஸோ அந்த ஸ்டைலில் வந்து அவர் எல்லாமே தெரியும். அவர் வெஸ்டர்னும் கற்றுட்டுருக்காரு, வெஸ்டர்னில் எல்லா கிரேடும் பாஸ் பண்ணியிருக்காரு, கம்போசர் வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாம். அதனால அந்த உழைப்பு வந்து இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் வந்து கிராமத்துலேருந்து வந்தார், அவருக்கு ஒன்றுமே இசையே தெரியாது, அப்படிலாம் கிடையாது. ஹார்மோனியம் பற்றி கையை வச்சாச்சுன்னா இசை தெரியும். இது இசை தெரியாதுன்றது இல்லை. இசை தெரியாமல் எப்படி அவங்க எடுத்து ஹார்மோனியம் வாசிக்க அவனுக்கு தெரியும், காது இருக்கு. அந்த இசைங்கிறது காதில் இருக்கு. அவருக்கு இருக்கிற காது எவனுக்குமே கிடையாது. நல்லது மட்டும்தான் அவர் காதுக்குள்ள போகும், அப்பேற்பட்ட காது. அப்போ கேட்டதை அவரால் வந்து கையில வாசிக்க முடியாது, வாசிக்கிறத பாட முடியும். அப்போ இசை வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு கருப்பு முதல் கருப்பு கட்டை வந்து சாவா ரீயா அப்படின்னு தெரியறது தானே இசை. அது வந்து படிப்பு, அது இசை இல்லை, அது வந்து எஜுகேஷன். பட் மியூசிக்ங்கிறது வந்து அந்த சவுண்ட், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சவுண்ட், அந்த ஃப்ரீக்வன்சிஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த மியூசிக் தெரியறதுங்கிறது மியூசிக்கல் எஜுகேஷன். அதாவது அதுக்கு உண்டான விஷயங்கள், அதுக்கு உண்டான மேட்ரு, அந்த ஷீட்டு, ஸ்கோர். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஸ்கோர் அப்படியே எடுப்பார் எழுதுவார் அப்படின்னு. எல்லா கம்போசரும் அப்படி தான் எழுதினாங்க. அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து வெஸ்டர்ன் மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாரும் யாரும் வாசித்து பார்த்துட்டு எழுதலை. அமேடியஸ் படத்தில் வேணா சாலியரியை வாசித்து பார்த்துட்டு எழுதியிருப்பார். பட் ஆக்சுவலாக கம்போசர்ஸ்லாம் அப்படி எழுத மாட்டாங்க. நான் நேத்திக்கு கூட ஒரு புக்கு படிச்சிருந்தேன், ஜார்ஜ் ஆந்தேல்னு ஒரு பியானிஸ்ட். அவன் வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து ஒரு ஃபுல் சிம்ஃபனி ஒரு ஊரில் உட்காந்து கம்போஸ் பண்ணேன், அப்போ என்கிட்ட பியானோவே கிடையாது அப்படிங்கிறான். அப்போ அவன் எப்படி எழுதினான், ஒரு சிம்ஃபனி எப்படி எழுதினான்? அதுதான் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு, மைண்டு வந்து அந்த சவுண்டோட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அவங்க எழுதினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டியூனாக கேடுக்கும். சகமப்பா அப்படின்னு நான் இப்போ எழுதுறேன், அது வந்து சகமப்பாவும் இருக்கலாம், சகமப்பா அப்படிங்களா, சகமப்பா 3 விதமாக வரலாம். ஆனால் நான் எழுதினது சகமப்பா. இப்போ என் மனசில் நான் அதை எப்படி பாட போறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன்னா அந்த இன்டர்வெல்ல எழுதிடுவேன். இதுதான் அந்த ப்ராசஸ். அதாவது அந்த எழுதுகிற ப்ராசஸ்ங்கிறது வந்து. இதில் ஒரு கேள்வி, அப்போ மியூசிஷியன் எப்படி அதை வாசிப்பாங்க? ஒரு மியூசிஷியன் வந்து இப்போ புஸ்தகம் படிக்கிற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு புஸ்தகம் எடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் தெரியுது இல்லை, இங்கிலீஷோ தமிழோ இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 ஸ்கேலில் எழுதி அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதில் வந்து நோட்ஸ் இருக்கும், டெம்போ இருக்கும். டெம்போ ஃபிக்ஸ்டு. ஸோ இது ரெண்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பட் அவங்க சொல்கிற மாதிரி அந்த கமக்கமோ அந்த கிளைடோ வந்து அவர் அப்புறம் மேலே வாங்குவார். நேர ரெக்கார்டிங் ஓகே, டேக் ஓகே ஆகாது, சாவடிச்சிடுவார் போட்டு 10 தரம் 100 தரம் வாசிக்க வைப்பார் அதை. பிகாஸ் அவர் வந்து அப்படின்னு நோட்டில் இருக்கும், இவன் சாப்பான்னு வாட்ச அப்படி இல்லைப்பா அப்படிம்பாரு. அப்போ அந்த அந்த வரைச்சு அந்த ஃப்ரீக்வன்சி வழியாக வரணுமா, அதை ஒரு 100 தரம் பாடி காமிப்பார் அவர். வரவே வராது நமக்கு. அந்த ஆள் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் பாடி காமிக்கிறாரு, புரியணுமே, வராது. திருப்பி 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 திருப்பி. ஆனால் அவர் பொறுமை, எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவார், எத்தனை வாட்டி வேணாலும். அது இப்படி அந்த கிளைடு அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் விட மாட்டார். அதனால தான் அவருக்கு வந்து நான் சில சிங்கர்ஸ் கிட்ட ஒரு தனி சாஃப்ட் கார்னர். ஏன்னா அவர் மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாடிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஜானகி பற்றி அவரை சொல்லியிருக்காரு, எனக்கு சுசீலா அம்மா வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஜானகி சொன்ன உடனே பாடிடுவாங்க. டைம் பேசிக்காக இவங்களை குறையும் அவங்களை இதுவாக சொல்கிறதுக்காக இல்லை, பட் அவருடைய ஒரு ஸ்பீடு அதுக்கு வந்து ஜானகி அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுவார், பாலு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுவார், அந்த மாதிரி. ஸோ அதுதான் இப்போ வந்து அவருடைய இசை அங்கே பெங்களூரில் ஒலிச்சுன்னு இருக்கு, நம்மளுடைய மனசில் அவர் ஜொலிச்சுன்னு இருக்காரு. அதுதான் இப்போ நடக்கிற விஷயம், வேற ஒன்றும். அது பாட்டும் பாடிடுங்க. மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ.